ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமான, அதே நேரத்தில் வயிற்று புண்ணை நல்லா ஆற்றி கொடுக்குற மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் நீங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. லாஸ்ட் வீக் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து 7 நாள் 7 குழம்பு வெரைட்டி சைவ குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இந்த குழம்பும் அதே மாதிரி சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது, அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குழம்புக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்தல் குழம்பு வந்து எல்லாமே நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ருசி நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதில் வந்து 1/3 கப் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் இந்த ஆயிலையே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சுண்டக்காய் வத்தல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இதிலேயே குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதிலேருந்து பயங்கரமான கசப்பு இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே போடுறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 போல் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வெங்காய வடகம் வந்து இல்லாதவங்க நீங்கள் வந்து கடுகு சீரகம் 2ஐயும் போட்டு தாளிச்சுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த வடகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருப்பாங்க, வாசனை அருமையாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு அடுத்த இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம வரமிளகா, அது வந்து ஒரு 2லேருந்து 3 போல் போட்டுக்கலாம். கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உளிச்சிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் தான் இதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கறது. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. அடுத்த இதில் நம்ம மல்லிப்பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஜஸ்ட் ஒரு கலருக்காக போடுறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி அப்படி இல்லைனா குழம்பு மிளகாய்த்தூள் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நான் வந்து இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் காரம் கம்மியாக இருக்கும், கலர் வரும். பட் நார்மல் மிளகாய்த்தூளில் காரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ அதை வந்து போட்டுட்டு இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இது சரியான ஸ்டேஜ். இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியோட அளவு வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு ரொம்ப புளிப்பு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுட்டு தக்காளி கூட இன்னொன்று கூட அதிகம் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து வற்றி வரணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் இதை விட்டிங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ பாருங்களேன், குழம்பு வந்து நல்லா வற்றி வந்திருக்கு. நான் உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம வற்ற விடணும். ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாகிருக்கு புளி சேர்த்துனதுனால. அடுத்ததாக இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மணத்தக்காளி வத்தலை உள்ளே சேர்த்துக்கலாம். வத்தலை சேர்த்துட்டு எகெயின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுற வேண்டியதுதான். இந்த வத்தலோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த குழம்புல இறங்குற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, ஹையில் வைக்க வேண்டாம், ஆல்ரெடி குழம்பு திக்காக இருக்குது. மறுபடியும் மூடி போட்டுட்டு நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நல்ல வாசனையோட நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு. கடைசியாக நம்ம சேர்த்த போகிற பொருள் தான் ரொம்ப இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து துருவிட்டு நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். எனக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பட் தேங்காய் பால் சேர்த்தும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வயிற்று புண் ஆற்றுறதுக்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு கதி வந்து வராங்காட்டி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ஜம்முன்னு சூப்பரான வாசனையோடு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு வேணுன்னா கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. பட் அந்த வெங்காய வத்தல்லையே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே இருந்ததுனால நான் போடலை. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். அந்த வெல்லம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, அந்த கசப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. காரம் நம்ம இனிப்பு சேர்த்தும் போது குழம்பு ரொம்ப வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் நான் கருவேப்பிலை போட்டு இறக்குறேன். நீங்கள் வேணால் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதை இன்றைக்கி அப்படியே மூடி வச்சுருங்க. நாளைக்கு நீங்கள் லஞ்சுக்கு சுட சுட சாதம் வச்சுட்டு கூட ஏதாவது ஒரு பொரியல் அப்பளத்தோட இந்த குழம்பை சர்வ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.